Hello, Harish. Welcome to our show. Nice to have you here. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நீங்க வந்து இப்போ சென்னை டைம்ஸ் மோஸ்ட் டிசேபிள் மேன் 2020 people have chosen you. So how does it feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல இந்த டயத்துல வந்து இது அப்படி பயங்கரமா கொண்டாடுறதுக்கான ஒரு மனநிலைமையும் இல்லாத மாதிரி ஒரு தாட் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப இந்த ரெக்கக்னிஷனுக்கு இந்த டைட்டில் இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னை டைம்ஸ், அப்புறம் என்னுடைய ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், வெல் விஷர்ஸ், மை ஃபேமிலி and lot of people from the industry. ஏன்னா இது ஒருத்தருடைய எஃபர்ட் கிடையாது, எல்லாருடைய கலெக்டிவ் எஃபர்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் அனௌன்ஸ் பண்ண டெலிவிஷன் மோஸ்ட் டிசேபிள் மென் விமென் அதில் வின் பண்ணிக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ இதுக்கு நன்றி மட்டும் தான் சொல்ல முடியும். ஐ கேன் ஒன்லி பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் I want to give show my gratitude to everybody who's been supporting me and இந்த எனக்காக அவங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட், படங்கள் பார்த்து சரி, நான் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களை சப்போர்ட் பண்றதும் சரி, எல்லாமே. So have you followed இந்த மோஸ்ட் டிசேபிள்ங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா ஓவர் தி இயர்ஸ்? நான் பண்ணிருக்கேன். நான் அந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு முன்னாடில இருந்து கூட நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே. யூசுவலா ஐ திங்க் ஜான் ஃபெப் மார்ச் அந்த டைம்ல வரும். இந்த வாட்டி கொஞ்சம் தள்ளி it has gotten pushed now. So நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. So what were your thoughts அந்த டைம்ல இத பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இந்த லிஸ்ட்ல எல்லாம் வருவோமா அப்படின்னு நினைச்ச டைம் இருக்கு. அதுதான் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த எனக்கு சொல்லும்போது இந்த மாதிரி நீங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நம்ப முடியல. நம்மளா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இதுக்கு காரணம் அதான் நான் சொன்ன மாதிரி இது நான் மட்டும் இல்லை, எல்லாருடைய லவ் அண்ட் சப்போர்ட் தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் எல்லாம் வருவோமா அப்படின்னு நினைச்ச காலங்கள் உண்டு. இன்னைக்கு நம்பர் 1 அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஹேவ் டு தேங்க் காட். எல்லாத்துக்கும் மேல ஐ திங்க் இட்ஸ் காட். ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து why do you think உங்க ஃபேன்ஸ் வந்து உங்களை வோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மோஸ்ட் டிசேபிள்னு? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன காரணமா வச்சு, என்ன எதை அடிப்படையா வச்சு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐ மீன் எப்படி வந்திருக்குன்னு கேட்டேன். ஸோ நீங்க தான் எனக்கு சொல்லணும். இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் டிசேபிள்னா என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும். how do you see one is disabled அப்படின்னு? being an actor வெறும் படங்கள் அப்படின்றது மட்டும் வச்சு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். I think it is more about the person and what he is and how he is recognized publicல அப்படின்றது தான் முதல் கிரைட்டீரியாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கரியர், ப்ரொஃபஷன் வைஸ் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க், மூவிஸ் அண்ட் அது கிரியேட் பண்ணியிருக்கிற இம்பேக்டா இருக்கலாம், இல்லை அது என்டர்டெயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் ஐ திங்க் இதெல்லாம் வச்சுதான் அது பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அகைன் ஆடியன்ஸோடைய அந்த லவ். உங்களை பொறுத்த வரைக்கும் டிசைரபிள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? லுக்ஸ் வைஸ் வாட் இஸ் யுவர் இல்ல எந்த ஃபேக்டர் வச்சு நான் டிசேபிள்னு சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்ஸ் அதுவும் கேக்குறேன் நான். பர்சனாலிட்டி, ஓவரால் பர்சனாலிட்டி, அதுல பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் நம்ம கேரி பண்ணிக்கிற விதம், how do you influence the other people, என்ன பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து ஐ திங்க் நான் மெயின் ஃபேக்டரா நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம், மோஸ்ட் டிசேபிள் குவாலிட்டி இன் யூ அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? ஒரு 3 திங்ஸ் சொல்லுங்க. எதுக்கு 1ல நிறுத்துவோம்? பீயிங் ஆப்டிமிஸ்டிக், அதாவது பாசிட்டிவான அப்ரோச். ரெண்டாவது வந்து பீயிங் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார்
எவ்ரிதிங் தட் ஐ ஹேவ். ஏன் இந்த லைஃப், இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கே நான் சொல்றேன், பீயிங் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். மூணாவது ஸ்மார்ட் திங்கர்னு சொல்லலாம். ஸோ நீங்க இது பண்ணீங்கன்னா, நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டாலே வந்து there are many female fans who comment on how handsome you look and stuff like that. So அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல டிசேபிலிட்டில உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் ஃப்ரம் யுவர் லுக்ஸ் என்னது? நானே எப்படி சொல்றேன், நிறைய பேர் காமனா சொன்ன விஷயத்த வேணா நான் டிரைவ் பண்ணி சொல்றேன். ஐ திங்க் அட்ராக்டிவ் ஐஸ்ன்னு நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் அட்ராக்டிவ் ஐஸ், அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லலாம். ஸோ நீங்க எப்படி இந்த ஃபீமேல் அட்டென்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமா? முதல்ல ரொம்ப புதுசா இருந்தது. அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்மள யாருக்காவது ஒரு 2 பேருக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் படங்கள் பண்ணவும் சரி, அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் எஸ்பெஷலி, அப்புறம் ஆஃப்டர் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஒரு கலைஞனுக்கு முக்கியமான ஒரு விஷயமே ரெக்கக்னிஷன் அண்ட் யூனோ லைக் அந்த மக்களுடைய அன்பு தான். அது ஃபீமேல் ஃபேன்ஸா இருக்கலாம், மேல் ஃபேன்ஸா இருக்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த ரெக்கக்னிஷன் அண்ட் அட்டென்ஷன் தட் யூ கெட் ஃப்ரம் த ஆடியன்ஸ். அதாவது இன் த ஃபார்ம் ஆஃப் லவ், என்னவா வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பேர் அந்த டிஜிட்டல் ஸ்கெட்ச் அப்புறம் டிராயிங்ஸ்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில். எனக்கு பார்க்கும்போது, நான் இப்போ ரீசெண்டாக கூட யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, 8 hours 9 hours ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்மளே நமக்கு அவ்வளோ டைம் செலவு பண்ணிக்க மாட்டோம். அதனால யாரோ ஒருத்தவங்க அது பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இப்பவும் யாராவது அந்த மாதிரி ஒரு அன்பு காமிக்கும் போது, அந்த அப்ரிசியேட் பண்ணும்போது, எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அது வந்து அதாவது கோடி ரூபாய்க்கு சமம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது வந்து இன்ஃபினிட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை. ஸோ அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு அன்புக்கு நம்ம வந்து திருப்பி நான் எப்பவுமே சொல்றது வந்து அகைன் that gratitude and that love that I can give them back. ஸோ இது கொஞ்சம் பிலாசபிக்கலா இருக்கு. நான் வந்து கேட்கறது லைக் ஃபீமேல் ஃபேன் ஃபாலோயிங், ஏன்னா உங்களுக்கு ப்ரொபோசல்ஸ் கூட பண்ணுவாங்க ஃபேன்ஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? கேவலமா சிரிச்சுட்டா அப்பா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரியாக்ட் பண்ணது உண்டு. பாத்தியா எனக்கு எப்படி பாத்தியா அப்படின்னு நினைச்சது இருக்கு. ஸோ ஆக மொத்தம் நான் சொல்றது அதான், திருப்பி அதேதான், அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம். பட் இந்த ப்ரொபோசல்ஸ் நம்மள நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்றத தாண்டி நான் அது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா டிஃபைன் பண்றேன், லவ். ஸோ அதுக்கு வந்து ஈடுனே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ யாரோ ஒருத்தவங்க என்ன நேர்ல கூட பார்க்காதவங்க என்னை வந்து படத்துலயோ இல்லை எங்கேயோ பார்த்துட்டு ஒரு டிராயிங் இவ்வளவு நேரம் எடுத்து வரைஞ்சிருக்காங்க, ஒரு பென்சில் ஸ்கெட்ச் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஸோ அப்புறம் எதுக்கு நமக்கு போய் அப்படின்னு நினைக்கும் போது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியும்? Love, selfless love is what love is all about. Unconditional, selfless love. And இன்னொரு ஃபார்ம் ஆஃப் லவ் இருக்கு. இன்னொன்று என்ன, செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது செல்ஃப் லவ் ஏன் முக்கியம்னா, நமக்கு நம்மளை பிடிச்சாதான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த லவ் அப்படின்னு ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒருத்தர் மேலேயோ இல்ல இப்போ ஒரு அம்மா மேலேயோ இல்ல நம்ம லவ் பண்ற ஒருத்தவங்க மேலேயோ இல்ல நம்ம ஒய்ஃப் மேலேயோ இல்ல அப்பா மேலேயோ அப்படின்றது இல்லாம ரொம்ப காமனா சொல்லணும்னா, இட் இஸ் அபவுட் கிவிங் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஷோயிங் அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் சம்மன். ஓகே. சோ உங்களை பிடிக்கும் as an eligible bachelor, one of the eligible bachelors in Tamil cinema right now. எனக்கு இருக்கமா இல்ல இப்படி சொல்லி சொல்லி பேச்சுலராவே வச்சிருக்கோமான்னு கேட்கிறேன். இப்படி சொல்லி இப்படியே போயிரும் போல இருக்கு காலம் முழுக்கன்ற மாதிரி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? ரொமான்ஸ் எல்லாம் ஆனா நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். நோ கம்ப்ளைண்ட்ஸ். இல்ல நீங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணது இல்லையா? அப்போ
ஏங்க நீங்க படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அப்போ படம் இல்ல, நான் சொல்றது ரியல் லைஃப் ரொமான்ஸ். ரியல் லைஃப்ல லவ் பண்ணிருக்கேன். அதை லவ் பண்ணாதவங்க எப்படி? எஸ். சரி, without revealing the identity or anything, எப்படி வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இஸ் தட் அப்படிங்கறது சொல்ல முடியுமா? உங்களுக்கு எப்படி இருந்தது? புரியல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இல்ல நீங்க என்ன மாதிரி, how did you, how are you as a boyfriend அப்படின்னு? எப்படி இதுக்கு பதில் சொல்றது? இவ்வளவு டஃப்பான கொஸ்டின் கேக்குறீங்களே. கொஞ்சம் shy feel அவமே as a boyfriend அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் நான் ரொமான்டிக் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஃபில்மி. அப்புறம் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மியூசிக்காகவும் நிறைய விஷயங்களை கன்வே பண்ணுவேன். அந்த மாதிரி மியூசிக். ஸோ அதான் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபில்மியான ஒரு லவ்வர்னு நினைக்கிறேன். அந்த நீங்க ஆஸ் எ பாய் ஃப்ரெண்டா எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃபில்மியான ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஃபில்மியான ஒரு லவர். ஸோ நீங்க பண்ணது ஏதாவது அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஃபில்மியா நீங்க பண்ணது என்னன்னு? ஃபில்மியா பண்ணது அதான் நான் மியூசிக் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டயத்துல லிரிக்ஸ் எல்லாம் எழுதி நானே கம்போஸ் பண்ணி பாட்டெல்லாம் பாடிருக்கேன். ஓகே, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அஃப்கோர்ஸ் இது நிறைய பேரால பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் அது பெருமையா சொல்லுவேங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் அதுக்காக நான் லவ் பண்ணும்போது மட்டும்தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அர்த்தம் இல்லை. இப்பவுமே எனக்கு மியூசிக் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் சும்மா கூட இப்போ இந்த குவாரண்டைன்ல எல்லாம் நிறைய டைம் இருக்கிறதுனால எழுதுறதோ இல்ல சும்மா டியூன் ஏதாவது டம்மியா போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். So do you think இந்த நீங்க, because you are also a musician, this is also something that makes you desirable to the women? சரி, நான் மியூசிஷியன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. பட் எனக்கு மியூசிக் பிடிக்கும். நான் மியூசிக் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். லைக் இப்போ ரீசெண்டா சாய்ந்தோட கவர், அப்புறம் கண்ணம்மா சாங்கோடைய கவர், அதுக்கப்புறம் ரொம்ப முன்னாடி பியார் பிரேமா காதல் ஹையான் லவோடைய என்னோட வெர்ஷன், ரெப்ரைஸ் வெர்ஷன், அப்புறம் தில் பேச்சாரா ரிலீஸ் ஆன டைம்ல தில் பேச்சாராவுடைய கவர் வெர்ஷன் டெடிகேட்டிங் இட் டு சுஷாந்த், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் நான் அந்த மாதிரி பண்ணி போடும்போது உங்களுடைய சிங்கிங், உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங். ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். யாராவது நான் பாட்டு நல்லா இருக்கு, உங்க டியூன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அது வந்து இட் இஸ் யுவர் ஓன் கிரியேஷன். ஸோ அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது ஐ திங்க் ஐ ஃபீல் வெரி எலேட்டட் அண்ட் வெரி எக்ஸ்டாட்டிக் அண்ட் ஹாப்பி. ஸோ மேபி அதை நீங்க இப்போ கம்மிங் டு யுவர் கொஸ்டின், அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம படம் ஹிட் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அந்த பர்சனாலிட்டியோட ஐடென்டிட்டி, அந்த பர்சனோடைய ஐடென்டிட்டி, அவருடைய பர்சனாலிட்டி ஸ்ட்ரெயிட்ஸ், அவருடைய டேலண்ட் எல்லாமே தான். ஸோ கண்டிப்பா அது ஒரு ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுங்க, எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆஸ் அ பாய் ஃப்ரெண்ட் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, ஆர் யூ இன் அ ரிலேஷன்ஷிப் ரைட் நவ்? நோ. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எலிஜிபிள் பேச்சுலர் ஹூ இஸ் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டீங்களே. இல்ல அது எங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில வராம நான் கேக்குறேன். இல்ல அதான் இல்ல இப்போ இல்ல. அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன், அதுக்காக நான் பாட்டு இப்போ பண்ணாமலாம் இல்ல அப்படின்னு சொன்னேன். ஓகே. So what is it, why are you still single அப்படினு சொல்ல முடியுமா? இந்த क्वेश्चनக்கு வந்து ஆன்சரே கிடையாது. நீங்க ஏன் லவ் பண்ணல, உங்களுக்கு ஏன் யாரும் கிடைக்கல அப்படி கேட்டிங்கனா அது அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம பார்த்த உடனே போட்டு தாக்கணும், தலையில போட்டு திருப்பணும்ன்ற மாதிரி. So what do you expect, what are the qualities that you expect in a girl? இது குவாலிட்டிஸ்ன்றதோட இது desirable to you, more of ஒரு soul to soul connection தான். அது எப்படி வேணா இருக்கலாம். அது நமக்கு குவாலிட்டிஸ்லாம் ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்காமல வரலாம், இல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வரலாம். அதான்
அது எப்படி வருது யாருக்கு வருதுன்னே தெரியாது. சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். சோ உங்களுக்கு கிரஷ் எல்லாம் இருந்திருக்கா? ஸ்கூல்ல அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கு. So what was the craziest thing that you have done apart from composing songs? கிரேசியஸ்ட் திங்கா ம் நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் சொல்லாம தெரியல. ஒரு தடவை காலேஜ் படிக்கிற டைம் நினைக்கிறேன். அப்போ யாரும் பேர்லாம் சொல்ல, நைட்டு நீங்க வண்டியெல்லாம் ஓட்டிட்டு, அப்போ பயங்கரமான மழை, கூட சப்போர்ட்டுக்கு என் ஃப்ரெண்டை கூட்டு போயிட்டு, இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபில்மியா இருக்கும். உண்மையாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. போயிட்டு என் ஃப்ரெண்டை வந்து மச்சானி ஓரமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதில் ஏறி குதிச்சு போயிட்டு, அப்புறம் அவங்க இதுக்குள்ள போயிட்டு மதில் ஏறி குதிச்சு போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி சில விஷயங்கள். அதாவது அவங்களுக்கு அது பிரச்சனையா இல்லையான்றது கூட நான் ரியலைஸ் பண்ணாம நான் போயிட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் ரொம்ப டீசென்டான ஒரு கிரேசியஸ்ட் திங்ஸ் பண்ணேன். இது நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப கிரேசியாலாம் தெரியல. பட் அந்த டைத்துல பண்ணும்போது, இப்ப நினைச்சு பார்க்கும்போது அந்த டைத்துல என்னடா பண்ணிருக்க நீ அப்படின்ற மாதிரி. அதுதான் கிரேசி என்ன பொறுத்த வரைக்கும். பயங்கரமா டிஃபரெண்டா அந்த மாதிரி பண்றதுன்றது கிடையாது. நம்ம இப்ப நினைச்சு பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் இல்ல. கண்டிப்பா இந்த டைத்துல நம்ம அது பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பண்ண மாட்டோம். பட் அதான் அது அந்த நேரத்துல சில விஷயங்கள் நடக்கும். நமக்கு ஏன் பண்ணுவோன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே. சோ இப்போ உங்ககிட்ட வந்து காலிவுட்ல நீங்க வந்து who do you find desirable? See again favorite actors அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபேவரட் ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது எனக்கு தளபதி விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இஸ் மை பெர்மனன்ட் மிஸ்டர் டிசைரபிள். அவருக்கு இவ்வளவு வயசாயிடுச்சுன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. ஸ்கிரீன்ல பார்த்தாலும் தெரியாது, நேர்ல பார்த்தா சுத்தமா தெரியாது. ஸோ அந்த மாதிரி நாட் ஜஸ்ட் அஸ் அன் ஆக்டர் பட் இஸ் அன் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. ஆஸ் அன் ஆக்டரா நான் எப்படி இந்த உயரத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல இருந்து பார்க்கும்போது, பிளஸ் அவர் எப்படி அவர் கேரி பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு விஜய் சார் வந்து ஐ திங்க் இஸ் தட். ஓகே. ஸோ ஃபீமேல் ஸ்டார்ஸ்ல இப்போ ரைட் நவ் கீர்த்தி சுரேஷ். ஓகே. எதனால சொல்லுங்க. அவங்க கரியர் கிராஃப் எடுத்து பார்க்கும்போது சரி, அண்ட் அவங்கள மெருகேத்திக்கிட்ட விதத்திலும் சரி, பிளஸ் த ஃபேன் ஃபாலோயிங் தட் ஷி ஹேஸ், அப்புறம் லைன் ஆஃப் ஒர்க், அப்புறம் ஈவன் ஐ திங்க் ராஷ்மிகா கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பேன் இண்டியன் ஒரு பாப்புலர் ஃபேஸ். தெலுங்கு படங்கள் பண்றாங்க. திங்க் ஷி ஹஸ் என்டர்ட் பாலிவுட். அப்புறம் தமிழ்ல படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் சுல்தான் வந்துருச்சு. அண்ட் அவங்க கிட்ட அந்த ஒரு உண்மையான ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் அவங்கள பார்த்தது இல்லை, நேர்ல பேசினதெல்லாம் கிடையாது. பட் அந்த நம்ம பார்க்கும் போதும் சரி, ஆன் சோஷியல் மீடியா, ஆஃப் ஸ்கிரீன், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் எனக்கு தோணுனதுல ஐ திங்க் ஷி இஸ் ஆல்சோ டிசைரபிள். நீங்க வந்து இப்போ are you planning for romance marriage or arranged marriage? வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி? ரொமான்ஸ் மேரேஜ் இது புதுசா இருக்கே இந்த கேட்டகரி. Have they left it to you? ஆக்சுவலி ரொம்ப உண்மையா சொல்லணும்னா இத பத்தி பெருசா நாங்க டிஸ்கஸ் பண்ணல. ஓகே. அது டிஸ்கஸே பண்ணலன்னு சொல்ல. அஃப்கோர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் சொல்ற மாதிரி எங்க வீட்லயும் சொல்லுவாங்க. பட் இது இப்படிதான், நீ என்ன அடுத்த வருஷம் இது இப்ப பண்ணணும், இது அப்படின்ற ஒரு கான்கிரீட்டான ஒரு பிளேஸ்ல இல்ல.
ஸோ அண்ட் எனக்கும் அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இமீடியட்டா பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட் அப்படிலாம் இல்லை. இட் வில் ஹேப்பன் அண்ட் இட் வில் ஹேப்பன் அட் த ரைட் டைம்ன்றதுதான். அது எப்படி நடக்குதோ அது 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 நடக்கட்டும் அப்பதான். Okay. Thanks a lot, Harish. Lovely having you on this show. Thank you. And Thank you so much. thank you for being there most December 2020. Thank you so much. Thank you. மறுபடியும் ஆடியன்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய சப்போர்ட்டர்ஸ், ஃபேன்ஸ், வெல் விஷர்ஸ், இண்டஸ்ட்ரியில என்னை சப்போர்ட் பண்ணவங்க, அப்புறம் என்னுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஈவன் சுகந்த் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற இந்த இந்த கொரோனா லாக்டவுன் குவாரண்டைன் சுச்சுவேஷன்ல எல்லாருமே வலியுறுத்துற விஷயம் ஒன்று தான். ஏன்னா கவர்மெண்ட் அவங்களுடைய பெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வேக்சினேஷனாக இருக்கட்டும், சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கட்டும், ஈவன் இன்ஃபேக்ட் இந்த லாக்டவுனே வந்து இந்த நம்பர்ஸ் ஏறினால தான் லாக்டவுன் அகைன் திருப்பி வந்துச்சு. ஸோ இது கவர்மெண்ட் அப்படின்ற அவங்க எல்லாத்தையும் தாண்டி இது நம்ம ஒருத்தரும் இந்த செயினை பிரேக் பண்ணணும். நம்ம வந்து நம்ம கண்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம 4 பேருக்கு கொடுக்காம நம்மளும் சேஃபா இருந்துட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம சேஃபா வச்சுக்கணுன்ற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வெளியே போகும்போது டபுள் மாஸ்க், அப்புறம் ஹேண்ட்ஸை வந்து சானிடைஸ்டா வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்தா மட்டும்தான் நம்ம எல்லாரும் இதுலேருந்து வெளியே வந்து நம்ம திருப்பி நம்ம இயல்பு நிலைமைக்கு, நார்மல் லைஃப்க்கு போக முடியும். ஸோ ப்ளீஸ் கவர்மெண்ட் சொல்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ், ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் ஆல் வின் திஸ் டுகெதர் அண்ட் லெட்ஸ் ஆல் பிரேக் தி செயின் அண்ட் லெட்ஸ் ஆல் try to get out of this and live happily as ever. Thank you, Harish. Bye. Thank you. Stay home, stay safe, everybody. Take care.